السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم والقرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بعد بفضل بسم الله الرحمن الرحيم وأحسنوا إن الله يحب المحسنين. صدق الله العظيم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இம்மண்ணில் வாழும் காலம் எல்லாம் அல்லாஹ் ரசூல் நமக்கு சொல்லி தந்த ஃபரலான சுன்னத்தான நடைமுறைகளை, இம்மண்ணில் வாழும் காலம் எல்லாம் அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை அடையக்கூடிய நன்மக்களாக, நாளை மறுமையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஷஃபாஅத்தை அடைவதற்கு தகுதியுள்ள அடியார்களாக எல்லாம் அல்ல இறைவன் நம் எல்லோருக்கும் அந்த நல்ல நசீபை ஏற்படுத்தி தருவானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய அன்புக்கு முன்னால், அல்லாஹ்வினுடைய நேசத்திற்கு முன்னால் இந்த உலகத்தில் எதுவும் ஈடு இணை இல்லை என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஹதீஸ்களின் மூலமாக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா குர்ஆனில் பல்வேறு இடங்களில் என்னுடைய நேசம் எப்படிப்பட்டது என்பதை அல்லாஹ் அடையாளப்படுத்துகிறார். இந்த உலகத்தில் நம்மை நேசிக்கக்கூடிய ஒரு மனிதன் நம்மை அதிகமாக நேசிக்கிறார். நம்முடைய நண்பர், இணைபிரியாத நண்பர், என்னதான் நம்ம செஞ்சாலும் நம்மளை பற்றி அதிகமாக வெளியிலே சொல்லாத மிக நெருக்கமான ஒரு நண்பர், நம்ம கேட்டால் என்ன வேணாலும் செய்வார். அப்படிப்பட்ட ஒரு நெருங்கிய நண்பர். நம்மள்கிட்ட 99 குறைகள் இருக்கு, ஒரே ஒரு நல்லது மட்டும்தான் நாம் செய்கிறோம். அப்போ நம்மை நேசிக்கக்கூடிய அந்த ஒரு நபர் 99 குறைகளை நம்மள்கிட்ட இருந்தாலும் 99 குறைகளை மறைச்சிட்டு ஒரே ஒரு நன்மையை மட்டும் நம்மளை பற்றி அவர் பேசுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன் வச்சா அந்த கேள்விக்கான பதில் இல்லை. என்னதான் நம்மோடு நெருங்கி பழகக்கூடிய நண்பராக இருந்தாலும், ஏன் ஒரு தந்தை ஒரு தவறு செய்தால் கூட அந்த மகன் கூட எங்கள் அத்தா அப்படி செய்வார், சில நேரங்களில் இப்படி செய்வாருன்னு சொல்லி வெளியில் பேசக்கூடிய காட்சிகளை பார்க்குறோம். அப்போது நாம் என்னதான் குறைகள் நம்மள்கிட்ட இருந்தாலும், நிறைகள் இருந்தாலும், அந்த குறைகளை மட்டுமே சொல்லி நம்மை பேசக்கூடிய உலகம். ஆனால் அல்லாஹ்வை பொறுத்தவரை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய விஷயம், எனவே மனிதனுடைய குறைகளை எல்லாம் மறைத்து அந்த மனிதனுடைய நிறைகளை மட்டும் பேசக்கூடிய ஒரே நபர் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் கிடையாது என்று அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா குர்ஆன்ல சொல்லக்கூடிய அந்த வசனம், வஅஹ்சினு, நீங்கள் நன்மைகளை அதிகமாக செய்யுங்கள், இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்சினீன். யார் இந்த உலகத்தில் நற்காரியங்களை அதிகம் செய்கிறார்களோ, நன்மைகளை அதிகம் செய்கிறார்களோ, அந்த நன்மை செய்யக்கூடிய மனிதனை அல்லாஹ் விரும்புகிறான் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா குர்ஆன்ல ஒரு ஆயத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான். எனவே நம்மள்ட்ட நிறைய குறைகள் இருந்தால் கூட அந்த குறைகளை அல்லாஹ் வெளிப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறது இல்லை. ஏன்னா அல்லாஹ் வெளிப்படுத்தணும் அப்படின்னு நினச்சிட்டான்னா இன்னைக்கு நாம் வாழ முடியாது. எல்லா மக்களுக்கு மத்தியில் அசிங்கப்படக்கூடிய காட்சிகளை தான் பார்க்க முடியும். ஏன்னா அவ்வளவு குறைகள் நம்மள்கிட்ட இருக்கு. ஆனால் அல்லாஹ்வை பொறுத்தவரை அல்லாஹ் ரசூலுக்கு பிடித்தமான விஷயமே என்ன அப்படின்னா, ஒரு மனிதனுடைய குறைகளை மறைக்கணும், அதை வெளிப்படுத்தக்கூடாது என்பதுதான். எனவே பொதுவாக உலகத்தில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலேயுமே அல்லாஹவை பற்றி 3 விதமான உணர்வுகள் ஏற்படும். 3 விதமான உணர்வுகள் நம்ம எல்லாத்துக்குமே, இங்கே எத்தனை நபர்கள் உட்கார்ந்துருக்கிறோமோ எல்லாத்துக்குமே அல்லாஹவை பற்றி 3 விதமான சிந்தனைகள் ஏற்படும். ஒன்று,
அல்லாஹ்வை பற்றி உண்டான அச்சம். அல்லாஹ்வை நம்ம என்னதான் சில நேரங்களில் அல்லாஹ்வின் மீது பயம் இல்லாமல் சில நடைமுறைகளை செயல்களை செஞ்சா கூட இன்னைக்காவது ஒரு நாள் அல்லாஹ்வின் மீது உண்டான அச்சம் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலேயுமே இருக்கும். ரெண்டாவதாக அல்லாஹ் நமக்கு சொர்க்கத்தை தரணும் அப்படின்னு அல்லாஹ்வினுடைய கருணையை எதிர்பார்ப்பது. நமக்கு இந்த நாளை மறுமையில் அல்லாஹ் நம்ம எல்லாத்துக்குமே சொர்க்கத்தை கொடுக்கணும், அல்லாஹ் நசீபாக்குவானாக. எனவே நமக்கு சொர்க்கம் வேணும் அப்படின்னு அல்லாஹ்வினுடைய கருணையை எதிர்பார்ப்பது ரெண்டாவது நிலை. மூணாவது அல்லாஹ்வை நேசிப்பது மூன்றாவது வகை. இப்போ இந்த 3 விஷயம் இருக்கு. ஒரு மனிதன் மௌத்தானதுக்கு பின்னாடி மௌத்தாயி அந்த மனிதனுக்கு சொர்க்கத்தினுடைய அந்தஸ்தை அல்லாஹ் கொடுத்துட்டா, இன்ஷா அல்லாஹ் சொர்க்கத்துக்குள்ள போயிட்டா, இந்த 3 விஷயத்துல 3 நிலைகள்ல முதல் விஷயம் ரெண்டாவது அந்த ரெண்டுமே நம்மளுடைய உள்ளத்துல இருந்து வெளியேறிடும். சொர்க்கத்துக்கு நம்ம போயிட்டோம் அப்படின்னு சொன்னா, சொர்க்கத்துக்கு போனதுக்கு பின்னாடி அல்லாஹ்வை பற்றி உண்டான அந்த அச்சம் என்பது ஒரு மனிதனுடைய உள்ளத்துல ஏற்படாது. அது தேவையில்லை, அது அங்க தேவையில்லை. ரெண்டாவது, சொர்க்கம் வேணும் அப்படின்னு நாம அல்லாஹ்கிட்ட துவா கேட்டு சொர்க்கத்தை அடைந்ததற்கு பின்னால் மீண்டும் சொர்க்கம் வேணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் உள்ளத்துல இருக்காது. இந்த ரெண்டுமே வெளியேறிடும். மூணாவது, உலகமா இருந்தாலும் சரி, உலகத்துல வாழக்கூடிய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, இந்த உலகம் முதல் நாளை மறுமை வரை, நாளை அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய சுவனம் வரை, கடைசி வரை எப்பவுமே நம்மளுடைய மனசுல நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு செய்தி என்ன அப்படின்னா அல்லாஹ்வினுடைய நேசம், அல்லாஹ்வினுடைய அன்பு மட்டும்தான். அது எக்காலத்திலேயுமே நாம உலகத்துல இருந்தாலும் சரி, மறுமையில இருந்தாலும் சரி, சொர்க்கத்துல இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுக்கு பக்கத்துல இருந்தாலும் சரி, நம்மளுடைய மனசுல அல்லாஹ்வினுடைய அந்த அன்பு, அல்லாஹ்வினுடைய நேசம் நம்மளுடைய உள்ளத்தை விட்டு நீங்கவே நீங்காது, அப்படி நீங்கவும் முடியாது என்பதாக நமக்கு நிறைய ஹதீஸுகள் நமக்கு விளக்கம் தருகிறது. எனவே அல்லாஹ்வினுடைய நேசம் நமக்கு எப்படி கிடைக்கணும், நாம அல்லாஹ்வை எப்படியெல்லாம் நேசிக்கணும், அந்த 2 நேசமும் நமக்கு கிடைத்தால் நம்மளுடைய வாழ்க்கை எவ்வளவு பெரிய உயர்ந்த வாழ்க்கையாக மாறும் என்பதை நபிகள் நாயகம் அவர்களுடைய பல்வேறு ஹதீஸுகள் நிறைய இருக்கு. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வினுடைய நேசத்தை குறித்து ஒவ்வொன்றாக நாம தெரிந்து கொள்வோம். எனவே உலகத்தில் மட்டுமல்ல, நாம் இந்த மண்ணில் வாழும் வரை அல்லாஹ்வுக்கு பிரியமுள்ள அடியார்களாக, அல்லாஹ்வை அதிகமாக நேசிக்கக்கூடிய நன்மக்களாக எல்லாம் வல்ல இறைவன் நம் எல்லோருக்கும் அந்த நல்ல நசீபை ஏற்படுத்தி தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். Sallallahu ala Muhammad, sallallahu alayhi wa sallam, sallallahu ala Muhammad, sallallahu alayhi wa sallam, sallallahu ala Muhammad, ya Rabbi salli alayhi.